Hi students, welcome to this online class. We are learning the second unit in social science. We learned about region 1 and region 2. Now we are going to learn region 3. In this region 3, first district is Tiruchirappalli. The modern districts of Tiruchirappalli, Karur, புதுக்கோட்டை பெரம்பலூர் அண்ட் அரியலூர் ஃபார்ம்டு த திருச்சினோபாலி டிஸ்ட்ரிக்ட். அப்போ வந்து திருச்சினோபாலி மாவட்டம்னு சொல்லி அழைக்கிறாங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து 4 மாவட்டங்கள் பிரிஞ்சிருக்கு. இப்போது எது எது? திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர். இந்த 5 மாவட்டங்களுமே பிரிஞ்சிருக்கு திருச்சினோபாலியிலிருந்து. Tiruchirappalli rock fort is a temple built on an ancient rock. It is constructed on a rock that is 83 meters tall. There are 2 Hindu temples inside the fort. இந்த மலைக்கோட்டை பார்த்தீங்கன்னா இது வந்து திருச்சியின் மத்திய பகுதியில் சென்ட்ரலில் அந்த சிட்டியோட நடுவில் வந்து இந்த ராக் ஃபோர்ட் அமைஞ்சிருக்கு. இது வந்து ஏன்ஷியன்ட் ராக், மிக மிக பழமையான ஒரு பாறை. இந்த பாறையை கொண்டு தான் வந்து இந்த ஃபோர்ட்டை வந்து உருவாக்குறாங்க, இந்த கோட்டையை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு ராக் 83 மீட்டர்ஸ் டால், 83 அடி உயரம் கொண்ட ஒரு ராக்கில் தான் வந்து 2 ஹிந்து டெம்பிள்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே. இது வந்து மிக பழமையான பாறைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு கோட்டை. ரஞ்சன்குடி ஃபோர்ட் இஸ் லொக்கேட்டட் இன் பெரம்பலூர். பெரம்பலூரில் வந்து ரஞ்சன்குடி ஃபோர்ட் கோட்டை வந்து அமைஞ்சிருக்கு. திஸ் ஃபோர்ட் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை நவாப் ஆஃப் த கர்நாடிக் நவாப் சொல்கிறோம் இல்லையா, அந்த நவாப் தான் வந்து இந்த ரஞ்சன்குடி ஃபோர்ட்டை வந்து கட்டுறாரு. கங்கை கொண்ட சோழபுரம் இஸ் லொக்கேட்டட் இன் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். UNESCO declared this temple as one of the world famous heritage monuments. Ariyalur district is also known as for its rich prehistoric fossils. கங்கை கொண்ட சோழபுரம், நம்ம இதை நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. இதையும் என்ன செய்கிறாங்க, யுனெஸ்கோ இந்த மாமல்லபுரத்தை வந்து பாரம்பரியம் மிக்க ஒரு இடமா அறிவிச்சாங்களே, அதே போல் தான் இந்த கோயிலையும், கங்கை கொண்ட சோழபுரத்தையும் இந்த கோயிலை என்ன செய்கிறாங்க, வேர்ல்டு ஃபேமஸ் ஹெரிட்டேஜ், இதுவும் வந்து உலக புகழ்பெற்ற பாரம்பரிய சின்னமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இது எங்கே இருக்குது? அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு. இந்த அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஆல்சோ நோன் ஃபார் இட்ஸ் ரிச் ப்ரீ ஹிஸ்டாரிக் ஃபாசில்ஸ். நிறைய வந்து நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்த பலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த அரியலூர் டிஸ்ட்ரிக்டில். ஏன்னா அதுக்கான படிமங்கள் வந்து இந்த அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து நிறைய கிடைச்சிட்டு வருது. ஸோ நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் இஸ் தஞ்சாவூர். The modern districts of தஞ்சாவூர், நாகப்பட்டினம் அண்ட் திருவாரூர் ஃபார்ம்டு இன் த தஞ்சூர் டிஸ்ட்ரிக்ட். இந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன டிஸ்ட்ரிக்டாக பிரிச்சிருக்காங்க, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்டும் வந்து பிரிச்சிருக்காங்க. தஞ்சாவூர்னதுமே நம்மளுக்கு பிரகதீஸ்வரர் டெம்பிள் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? எஸ், தஞ்சாவூர் இஸ் பாப்புலர்லி நோன் ஆஸ் த டெல்டா ஏரியா ஆஃப் த ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடு. இது வந்து நிறைய நீர், அதாவது நீர் பாசனம் கொண்ட பகுதி இந்த தஞ்சாவூர். அங்கே வந்து நிறைய வந்து நெல் விளைவிக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நிறைய நெல் விளையும். அதனால வந்து தஞ்சாவூர் என்ன சொல்கிறாங்க, ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் சொல்லி சொல்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் எதுன்னா இந்த தஞ்சாவூரை தான் சொல்லுவோம். மனோரா ஃபோர்ட் இஸ் லொக்கேட்டட் இன் த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தஞ்சாவூர். இந்த தஞ்சாவூரில் வந்து மனோரா ஃபோர்ட்டும் வந்து அமைஞ்சிருக்கு. இட் இஸ் நோன் ஃபார் த 8-storied மினியேச்சர் ஃபோர்ட்ரஸ் பில்ட் பை ராஜா செர்ஃபோஜி. இந்த செர்ஃபோஜி மன்னர் வந்து சின்ன சின்ன கோட்டைகளை வந்து கட்டுறாரு. கல்லணை இஸ் அன் ஏன்ஷியன்ட் டேம் பில்ட் அக்ராஸ் த ரிவர் காவேரி இன் சவுத் இந்தியா. இந்த நம்ம தென்னிந்தியாவில் வந்து கல்லணை டேம் வந்து, அதாவது முன்ன காலத்தில் கட்டினாங்க. யார் கட்டினாங்க நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இந்த கல்லணையை வந்து கரிகால சோழன் தான் வந்து கட்டுறாரு. காவேரி ஆற்றின் குறுக்க வந்து இந்த டேமை கட்டுறாரு. திஸ் டேம் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் இன் 2nd century AD பை த சோழா கிங் கரிகாலன். கரிகால சோழன் வந்து 2ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த கல்லணையை கட்டியிருக்காரு. இன்னமும் நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டு வரோம். அப்போது அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். அந்த காலத்தில் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இப்போ நான்
2000 வருஷம் கழிச்சு நம்மளும் பயன்படுத்துகிறோம். அப்போ தமிழர்கள் வந்து எவ்வளோ அறிவாளிகளாக இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இது மூலிமா தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட், பிரகதீஸ்வரர் டெம்பிள் இஸ் பாப்புலர்லி நோன் ஆஸ் தஞ்சை பெரிய கோயில். பிரகதீஸ்வரர் டெம்பிள் வந்து என்னன்னு சொல்கிறோம், தஞ்சை பெரிய கோயில்னு சொல்லி அழைக்கிறோம். தட்ஸ் ஆல். திஸ் தேர்ட் region is over. We learned Tiruchirappalli, Tanjavur, and that's all. Only 2 districts we learned. Next region is region 4, Madurai. The modern districts of Madurai, Ramanathapuram, Theni and parts of Sivagangai, Virudhunagar and Dindukkal formed the Madurai district. அப்போ இருந்த மதுரை டிஸ்ட்ரிக்டில் வந்து என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் அடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை, ராமநாதபுரம், தேனி, பார்ட் ஆஃப் சிவகங்கை, விருதுநகர், திண்டுக்கல், இந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆனது தான் அப்போது மதுரைன்னு சொல்லி அழைச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே பிரித்தாங்க. நெக்ஸ்ட், திருமலை நாயக்கர் பேலஸ் பில்ட் பை திருமலை நாயக்கர் லொக்கேட்டட் இன் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் மதுரை. டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மதுரை. திருமலை நாயக்கர் பேலஸ் அது யார் கட்டுறாங்க? திருமலை நாயக்கர் தான். அவரோட பேரை கொண்டே வந்து அந்த பேலஸை அடைக்கிறாங்க. இதுவும் வந்து மதுரையில் இருக்குது. See this palace? Yes. It is a classical fusion of Dravidian and Islamic architecture. அதாவது இது வந்து நம்ம திராவிடியன் கல்ச்சரையும் முஸ்லீம்ஸ் இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் அவங்களோட கலையும் வந்து சேர்த்து உருவாக்கப்பட்டது தான் இந்த திருமலை நாயக் பேலஸ். போடி நாயக்கனூர் is at the foot hills of the Western Ghats. It is popularly known as Cardamom city. It is located in the district of Theni. இந்த போடி நாயக்கனூர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எங்கே இருக்குன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் மலை அடி வாரத்தில் இருக்குது. இதை வந்து என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்க? கார்டமம் சிட்டி, ஏலக்காய் நகரம். அதாவது இங்கே வந்து ஏலக்காயை வந்து நிறைய விளைவிக்கிறதுனால இது வந்து ஏலக்காய் நகரம் சொல்லி அழைக்கிறாங்க. இந்த போடி நாயக்கனூர் இந்த இடம் எங்கே இருக்குன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட், கீழடி. இந்த கீழடின்றது நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. கீழடி இஸ் லொக்கேட்டட் இன் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். அக்கார்டிங் டு தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட், கீழடி இஸ் அன் urban settlement of Sangam age. This cultural finding belongs to the 6th century BCE. அதாவது கீழடி இதை பார்த்திங்கன்னா வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு. இது வந்து ஆர்காலஜிக்கல், அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சி, அதாவது பழைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆராய்ச்சி செய்கிறாங்களே அவங்கள தான் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்கிறோம். இவங்க வந்து கீழடியை வந்து அவங்க ஆராய்ச்சி செய்யும் போது இந்த கீழடின்ற பகுதி வந்து அந்த சங்கம் ஏஜில் இருந்த சங்கம் ஏஜில் வந்து ஒரு அர்பன் செட்டில்மெண்ட், நல்ல வளமான ஒரு டவுன்ஷிப்பாக இருந்தது. அதாவது நவீன நாகரிகமாக வந்து இருந்திருக்காங்க. நகரமாக வந்து நவீன நாகரிகம் கொண்ட நகரமாக வந்து இந்த கீழடி இருந்திருக்கு. அதை வந்து இதை ஆராய்ச்சி செஞ்சு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கீழடியில். திருநெல்வேலி. The modern districts of Tirunelveli, Kanyakumari and Thoothukudi along with the part of Virudhunagar formed the Thineli district. இந்த தினேலி டிஸ்ட்ரிக்டில் வந்து திருநெல்வேலி, இப்போ இருக்கிற திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, a part of விருதுநகர், இது எல்லாமே அமைஞ்சிருக்கு. திருநெல்வேலி is located on the bank of the river Thamirabarani. Kutralam is located on the Western Ghats. It is called as the spa of the South India. Kattabomman Memorial Fort was constructed by the government of Tamil Nadu. It is located in Panjalanguruchi, 21 kilometers from Thoothukudi. Thoothukudi is also called as the Pearl City because pearl fishing is one of the chief occupations carried out in the town. அதாவது திருநெல்வேலி, இதில் வந்து இந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் எங்கே இருக்குன்னா தாமிரபரணி ஆற்றங்கரை பகுதியில் அமைஞ்சிருக்கு. இதில் வந்து குற்றாலம் ஃபால்ஸ் இருக்குது. இது வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து வரக்கூடிய நீர்வீழ்ச்சி இந்த குற்றாலம் ஃபால்ஸ். இதை வந்து ஸ்பா ஆஃப் த சவுத் இந்தியா. நிறைய மெடிசினல் பிளான்ஸ் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிட்டு இந்த வாட்டர் ஃபால்ஸில் வந்து கொட்டுறதுனால இது வந்து நேச்சராகவே வந்து மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு நீரூற்றாக இருக்குது. அதனால் வந்து தென்னிந்தியாவின் ஸ்பான்னு சொல்லி இந்த குற்றாலம் ஃபால்ஸை அழைக்கிறாங்க. அப்புறம் கட்டபொம்மன் மெமோரியல் ஃபோர்ட், இந்த கட்டபொம்மன் நினைவு கோட்டை வந்து கட்டியிருக்காங்க கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்டியிருக்காங்க. எங்கே இருக்குன்னா தூத்துக்குடியிலேருந்து 21 கிலோமீட்டர் தாண்டி போனால் பாஞ்சாலங்குறிச்சி. இது வந்து கட்டபொம்மன் வாழ்ந்த அவர் ஆண்ட இடம். அந்த இடத்துல வந்து
அது அந்த கோட்டையை கட்டியிருக்காங்க, அவருக்காக அந்த கோட்டையை கட்டியிருக்காங்க, அது அமைஞ்சிருக்கு. தூத்துக்குடி இஸ் கால்ட் as the pearl city. இது வந்து முத்து நகரம்னு சொல்லி அழைக்கிறாங்க தூத்துக்குடி. ஏன்னா பிகாஸ் pearl fishing is one of the chief occupation. இவங்களோட முக்கியமான தொழிலில் ஒன்று எதுன்னா முத்து குளிக்கிறது. அதாவது கடல் அடியில் ஆழத்துக்கு போயிட்டு முத்து எடுத்துகிட்டு வர்றது தான் இவங்களோட முக்கியமான தொழில்களில் ஒன்றா இருக்குது. அதனால வந்து பேர்ல் சிட்டின்னு சொல்லி இந்த தூத்துக்குடியை அழைக்கிறாங்க. ஸோ கன்க்ளூஷன், லாஸ்ட் ஒன். தமிழ்நாடு possesses many glorious sculptures, paintings, murals adorning walls on pillars. In addition to that, giant temple towers, gopurams were constructed by Tamil kings. These have preserved by the arts and culture of Tamil Nadu. This attracts the tourists all around the world. இந்த தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பொக்கிஷங்கள் அடங்கியிருக்கு. ஸ்கல்ப்சர்ஸ், கல்வெட்டுகள், பெயிண்டிங்ஸ் இருக்குது, முரல்ஸ் அடோரிங் வால்ஸ், வால் சுவற்றில் எழுதப்பட்ட அந்த ஓவியங்களும் இருக்குது, எழுதப்பட்ட அந்த எழுத்துக்கள் இருக்குது, பில்லர்ஸ் தூண்கள், உருவாக்கப்பட்ட தூண்கள், தமிழர்களால் அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட தூண்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பொக்கிஷமான விஷயங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால ஜெயண்ட் டெம்பிள்ஸ், அதாவது பெரிய கோயில்கள், அந்த கோபுரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கும். அந்த பிரகதீஸ்வரர் டெம்பிள் பார்த்திங்கன்னா அதோட அந்த கோபுரம் வந்து நிழலே வந்து தரையில் படாது, அந்த அளவுக்கு ஹைட்டு. அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். அந்த காலத்தில் அதெல்லாம் எப்படி யோசித்து கட்டியிருப்பாங்கன்னு. இந்த மாதிரி வந்து அந்த காலத்தை நம்ம தமிழ் ராஜாக்கள் வந்து கட்டியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு பெரிய பொக்கிஷமாகவும் ஆர்ட் அண்ட் கல்ச்சர், நம்மளோட கலாச்சாரத்தையும் நம்மளோட ஆர்ட், நம்மளோட அந்த நம்மளோட வேலைப்பாடுகளையும் வந்து மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்களை அட்ராக்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி பிளேசஸ்க்கெல்லாம் வந்து முன்ன மட்டும் இல்லை, இப்போது வந்து என்ன செய்கிறாங்க, வந்து பார்த்துட்டு அதை பார்த்து வியந்துட்டு போகிறாங்க. ஸோ within this we'll conclude today's topic. Remaining we'll see you in next class. Thank you students.